அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈத் வந்து எல்லாருக்கும் எப்படி போணுச்சு? நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிங்களா? எல்லாருமே நல்ல விதமாக இது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஈதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஈத் விலாக் எப்படி போணுச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஈதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையன்னு சொல்ல முடியாது, அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ஈத் மெஹந்தி ஆர்டர்ஸ் வந்துருந்தது. ஸோ அதுக்கு பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா சாட்டர்டே 15th அன்னைக்கு. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் கூட ஒரு 15 வந்து தேர்ஸ்டேன்னு சொல்லி வளரி வச்சுருந்துருப்பேன். ஸோ சாட்டர்டே அன்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஹந்தி ஆர்டர்ஸ் இருந்தது. ஸோ மார்னிங் 11 o'clockலாம் வந்து மெஹந்திக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு வந்து காஃபி பண்ணியிருந்தேன். ஆளுக்கு காஃபி, பிள்ளைக்கு அன்றைக்கி இங்கே வந்து ஸ்கூல் வேறு இருந்தது. அவனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக நம்மளுமே கிளம்பிடலாமே, வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே வந்து அன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்கூல் ஃபுல் டே வச்சுருந்தாங்க. என்னென்னா ஸ்கூல் வேறு லேட்டாக ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் ஃபுல் டே ஸ்கூல் எடுத்தோடனே வச்சுட்டாங்களே சாட்டர்டேன்ட்டு இவர் கொஞ்சம் ஆனால் ஜாலியாக தான் கிளம்பி போயிருந்தான். இன்னும் ரொம்ப நாள் வீட்டில் இருக்கும், பிள்ளைங்களுக்கு போர் அடிச்சிடுச்சு இல்லையா? எப்போ ஸ்கூல் ரீஓப்பன்றதுனால அவனுக்கு சாட்டர்டே ஸ்கூல் இது பண்ணது இதால் கிளம்புறதுக்கெல்லாம் அவன் என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்கள். ரொம்ப ஓவராக பண்ணிவிட்டு டக்காசம் பண்ணிவிட்டு கிளம்பும் அது. சரி, அவன் கிளம்புறதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் நேரத்தோடு போட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம 11 o'clock கிளம்பணும். ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து அம்மா மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து சாம்பார் போட்டாச்சு. ஸோ பாக்கிலாம் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாம்பார்லாம் போட்டுட்டு ஹெல்மே ஊரில் இருக்கா இல்லையா? ஸோ வந்து என்னென்னா நீ வந்து கிளம்பு, பாக்கிலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாகும்னு சொல்லிட்டா. 11 o'clockனா 11:15க்கு மேலே ஆகிடுச்சு. அவளுக்கு எல்லாம் சாப்பிட்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இனி வந்து கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னே சொல்லிட்டாஹா. நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் கூட வந்து கிளம்பிட்டேன் நான். கொண்டு போய் என்னை விட்டுட்டா, நீ முடிச்சுட்டு கால் பண்ணி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே வந்து ஒரு 11:15க்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு அங்கே போயிட்டு அவங்க வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணி டிசைன்ஸ்லாம் வந்து எப்படி வேணும் என்னங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க கேட்டது மாதிரியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாம் சூஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணுறதுக்கு 11:30 11:45 ஆகிடுச்சு. அவங்க வந்து லோட்டஸ் பார்டர் வேணும் லதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லோட்டஸ் பார்டர் வச்சு அது மேலே இன்ட்ரிகேட் டிசைன் வந்து கொடுக்க சொல்லி, ஸோ அதே மாதிரியே நானுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தான் போட்டேன். ஏன்னா வந்து கஸ்டமைஸ் டிசைன் நம்ம இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம செல்ஃபாக ஒரு டிசைன் போடும்போது கூட சீக்கிரம் டக்குன்னு போட்டுடுவோம். இன்னொரு டிசைன் பார்த்து நம்ம போடும்போது அது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா அது சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக தான் போடுவேன். ஸோ அதே மாதிரி வந்து லோட்டஸ் இது பார்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுமாரி இது பண்ணிவிட்டு இன்ட்ரிகேட் டிசைன் வந்து உள்ளே வந்து டிசைன்ஸ் எல்லாமே நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க லதா அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாள் ஏதோ பழகின மாதிரி நல்லாவே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்குமே ரொம்ப இதாக இருந்தது. அவங்களுக்குமே வந்து டிசைன்ஸ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லதா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி வந்து 11:45க்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? எல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து நான் 3 o'clock ஆகிடுச்சு. முடிச்சுட்டு அதோட கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. 2 கைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா சேம் அதே மாதிரி டிசைன் இது பண்ணுற மாதிரி பேக் ஹேண்டுக்குமே. ஆனால் டிசைன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் பார்க்க தூரத்துலேயும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியே போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வேறு என்ன வேலை, நம்மளுக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கணும் இல்லையா? ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து அன்றைக்கி இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு ப்ரைடல் மெஹந்தி ஒர்க் இருந்தது. பட் வந்து அது வந்து லேட் ஆகிடுச்சு. அவங்க வரத்துக்கு வேறு வெளியில் வேறு வேலை இருந்ததுனால லேட் ஆகுதுக்கா அப்படின்னு சொன்னோடனே ஓகே நெக்ஸ்ட் டே மார்னிங் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அசருக்கு வாங்க சொல்லிட்டா. அது சாம்பார் போட்டு அம்மா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா உருளைக்கிழங்கும் முட்டை என்னமோ பொரிச்சிருந்தா. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மெஹந்திக்கு வந்து ஈவினிங் ப்ரைடல் வர்றது இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட்டு வந்து அம்மா வந்து கோலா மீன் வாங்குறதுக்கு போயிட்டா. கோலா மீன் வாங்கி அதை ஆஞ்சி ஆக்கி பூரிச்சி அப்படியே நைட்டு பார்த்திங்கன்னா அந்த மீன் ஒரு நாள் தான் ஆசையாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணுறப்போ அது வந்து பிடிக்கவே இல்லை. அது வேலை வந்து ஏன்னா வந்து பெருனா சமயமாக இருக்கலையா, நம்ம மீனையும் ஆக்கிக்கிட்டு மற்ற வேலையும் பார்க்குறதுனா ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டைம் கிடைக்கிறதோட ஜாமுன் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே ப்ரைடல் ஒர்க் தான் இல்லை, மெஹந்தி ஒர்க் இல்லை. ஸோ ஓகே இதை
பண்ணிவிடுவோம். ஒரு நாள் கட்டம் ஊறி அப்படியே இருந்துச்சுனாக்கா பெருநாள் அன்றைக்கி எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமுன் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் வாங்கியிருந்துச்சு. போன பக்ரீத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வீட்டிலேயே வந்து குலாப் ஜாமுன் மாவு ரெடி பண்ணி அதே பண்ணியிருப்போம், கூவ வச்சுருந்தோம். பட் இப்போ அதுக்கு டைம் இல்லை இந்த தடவை. ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஜாமுன் வந்து இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மீனான காய்ச்சணும், மீன் பொரிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ரைஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கெல்லாம் தோசை ஊற்றிக்கிட்டு சட்னி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு ரொம்பவே வேலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஜாமுன் பார்த்திங்கன்னா பாவில் இது பண்ணி போட்டுட்டேன். எல்லாம் பொரிச்சிட்டு ரவுண்டாக போட்டால் நல்லா தான் இதாக இருந்தது. என்னமோ ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு நாள் பார்த்திங்கன்னா நீட்டாக அந்த மாதிரி போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டோன்னே அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாவில் போட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது அன்றைக்கி, வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால. எல்லாமே முடிச்சுட்டு படுத்து தூங்குறதுக்கே லேட் ஆகிடுச்சு. நான் காலையில் வந்து பிரைடல் மெஹந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:00 வர சொல்லிட்டேன். ஸோ நானுமே வந்து சீக்கிரமாக அதுக்காகவே விறுவிறுன்னு எந்திரிச்சிட்டு 8 மணிக்கெலாம் வர சொல்லி நானுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கனாக்கா 8:30 மணிக்கு வந்தாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வீட்டில் வர சொல்லி தான் நான் போட்டேன். எனக்கு வந்து அதுக்கு மேலே டயர்டாக இருந்தது, அதனால் நான் போய் போட முடியல, அதனால் வீட்டுக்கு வந்து போட்டுக்கிறேன்க்கா, நீங்கள் வர வேணாக்கா அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச அக்காவோட பொண்ணுக்கு தான், அது ரொம்ப நாள் பழக்கம். அவங்க வந்து நீ தான் பாப்பா நீ செஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் செஞ்சு விட்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்திக்கு வந்து பொண்ணு வந்து நானே வரேன்க்கா, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பிரைடல் மெஹந்தி போட்டிருந்தேன். நேம் எழுதவான்னு கேட்டேன். நேம் வேணாக்கா, நீங்கள் வந்து சும்மா சிம்பிளாக தான் போட்டு விட்ருங்கக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பொண்ணுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, நலங்கு வைக்கிறது எல்லாமே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இதெல்லாம் இது பண்ணுவாங்க போல். அதில் வந்து அன்றைக்கி நாள் ஈவினிங் வந்து போட்டுக்கிறதுக்குமே அதனாலே லேட் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, பாப்பா பாவம் பொண்ணு நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 மணிக்கெலாம் எனக்காகவே வந்துடுச்சு. ஏன்னா மதியம் வந்து மேக்கப் ஒர்க் இருக்குது, ஈவினிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபங்க்ஷன் அவங்க இதில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ரெடி ஆகணும், மேக்கப் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம இதை சீக்கிரம் முடிச்சு விட்டா தானே அதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். இதையும் வந்து அந்த டைமுக்கு ஹென்னாவும் கையில் இருக்கணும். ஸோ அதனாலே வந்து சீக்கிரமாக வர சொல்லி 2 கைக்குமே இந்த மாதிரி தான் டிசைன் போட்டிருந்தேன். ஸோ டிசைன் வந்து 2 கைக்குமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த பிரைடல் மெஹந்தி போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கை ஃபுல்லாக நம்ம போட்டு விடுறோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும் இந்த பிரைடல் ஒர்க் பண்ணுறது. அரபிக் டிசைன் அது எல்லாமே யூஸ்வலாக எல்லாமே நம்ம சும்மா கூட சிம்பிளாக கையில் போட்டுக்குவோம் இல்லையா. ஸோ பிரைடல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிரைடை உட்கார வச்சு போடும்போது ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலை எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஸோ மஹ்ரிப்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் புக்கூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தா புக்கூர் ஸ்டாண்ட் வேணும்னு சொல்லியிருந்தேன். வீடியோ காலில் காட்டும்போது பார்க்க என்னமோ குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப இவ்வளோ பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் அதுவுமே நல்லா இருக்குது. ஓகே, எனக்கு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாவுக்கு வந்து ரெட் கலரை கொடுத்துட்டு நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ப்ளூ தான் வேணும், நீங்கள் ரெட்டை வச்சிங்கன்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து அடுத்த நாள் பெருநாளையா, ஸோ அதனால் புக்கர்லாம் போட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. என்னென்னா அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு மெஹந்தி ஆர்டர் இருந்தது, அதை முடிச்சுட்டு இன்னொரு ஆர்டர் இருந்தது. மதியம் வந்து ஒரு ஆர்டர் போயிருந்தேன், அதை நான் ஆக்சுவலாக இது பண்ணலை. ஸோ அடுத்தது நைட்டுக்கு ஒரு ஆர்டர் இருந்தது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா நான் என் ஹஸ்பண்டும் வந்து நெக்ஸ்ட் டேக்குள்ளே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் கடத்தூருக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி குறிஞ்சி ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் இன்ஸ்கர்ட்டு பிள்ளைக்கு வந்து இன்னர் இதெல்லாம் வாங்குகிற வேலை இருந்தது அவனுக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு பூலாம் வாங்கிக்கிட்டு அப்படி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா கறி வாங்கிக்கலாம்னு சொல்லி சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே வந்து மெஹந்திக்குமே வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா மேக்கப் திங்ஸ்லாம் இங்கே இருந்தது. என்னென்னு பார்த்தாக்கா கல்யாண பொண்ணுக்கு கலையில் மெஹந்தி போட்டு விட்டோம் இல்லையா, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப இதான அக்காவுக்கு அவங்க பொண்ணுக்கு தான் வந்து மேரேஜ். அந்த பொண்ணுக்கு தான் வந்து மேக்கப் வந்து நம்ம வீட்டில் நடக்குது. ஸோ மேக்கப் பண்ணுறதுன்னு யாருன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து நலங்கு வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆனதுனால பொண்ணுக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்க உள்ளால் போய் மேக்கப் இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் பொண்ணை வந்து எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். அழைச்சிட்டு வந்து நம்ம ரூமில் வச்சு மேக்கப்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திங்ஸ் எல்லாமே எங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டு மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் வந்து மெஹந்தி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெஹந்தி வந்து ஆக்சுவலாக வந்து என் சித்தி பொண்ணு தான் வந்திருந்தாங்க, அக்கா அவங்க எனக்கு. ஸோ அவங்களுக்கு மெஹந்தி, அப்புறம் வந்து அக்கா பொண்ணுக்கும் மெஹந்தி. ஸோ 2 பேருக்குமே வந்து மெஹந்தி போடணும் இல்லையா. ஸோ மேக்கப் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு பக்கம் மெஹந்தி போட்டுட்ருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் மேக்கப் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து பார்த்திங்கனாக்கா கூட வந்து பொண்ணு கூட வந்தவங்க எல்லாமே பார்லரில் இருக்கேன் சொல்லும்போது அதை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப என்னை விட எங்கள் அம்மா
வந்து பார்த்திங்கன்னா பார்லரில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஒரு பக்கம் மேக்கப், ஒரு பக்கம் மெஹந்தி. ஸோ ஒரு மாதிரியா அன்றைக்கி வந்து பிறநாள் நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு எனக்குமே ரொம்ப இதாக இருந்தது. ஸோ வந்து என்னை வந்து காய்கறி, கோழி எல்லாம் வாங்கிட்டு என்னை இங்கே விட்டுட்டு, "நீ மெஹந்திய போட்டுட்ரு, நான் வந்து வெளியில் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஸோ ஒரு வழியா வந்து பார்த்திங்கன்னா, பொண்ணுக்கு மேக்கப்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சாரீ மட்டும் இது பண்ணிக்கல. ஸோ மற்ற ஜுவல்ஸ் செட்டு, மேக்கப் எல்லாமே வந்து சீக்கிரமாக முடிச்சாச்சு. அவங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு நலங்கெலாம் வச்சு இது பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே வந்து மேக்கப் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவங்களுக்குமே எல்லாருக்குமே மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1/2 அன் ஹவரில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுறது முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் வளர்த்து வளர்த்து எல்லாருமே மேக்கப் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் வரணும் மேக்கப் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்ட்டு. ஸோ இவளுமே அப்படி தான் சொல்லுவாள் என் ஃப்ரெண்டுமே. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போகணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து அவளுக்கு கிடைச்ச அந்த நேரத்தில் ரொம்ப சூப்பராக மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தா. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டருக்குமே வந்து மெஹந்தி 2 கைக்குமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவங்க வந்து ஃப்ளோரல் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முடிச்சுட்டு அக்கா பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டிசைன் வந்து அவள் தான் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தா. இந்த மாதிரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து 2 கைக்குமே வந்து கொஞ்சம் அதே மாதிரி 2 கைக்குமே மெஹந்தி போட்டு விட்டுட்டு பேக் ஹேண்டுக்குமே எல்லாம் முடிச்சுட்டு நானுமே இது பண்ணிட்டேன். ஸோ அவள் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தாள். அவள் வந்து பார்த்துட்டு நானுமே மெஹந்தி போட்டுட்டு இது பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா மேக்கப் இது நான் வெளியில் போயிட்டு வந்து 8:30 9 மணிக்கு கிட்டன தான் நான் மெஹந்தியை ஸ்டார்ட் பண்ணினேன். எல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து 11:00 கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து அவள் கிளம்பி எல்லாம் போகிறதுக்கு 11:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவளுக்குமே டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அக்காவுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்குமே வந்து அந்த இது டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்ககிட்ட தான் ரொம்ப நாளாக மெஹந்தி போடணும்னு சொல்லிட்டு பெருநாளுக்கு வந்து மெஹந்தி போடுறதுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்குமே ரொம்ப சூப்பராக வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ மெஹந்தி போட்டதுக்கப்புறம் என் கை ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. நான் எனக்கு மெஹந்தி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம உட்காந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் சரியாக வராது. ஸோ அதோட இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு மெஹந்தி போட்டுக்கல. எது எப்படியா இருந்தாலும் ஒரு கைக்காச்சும் எப்படியாவது மெஹந்தி போட்டுக்குவேன். பட் எனக்கு அன்றைக்கி இங்கே சுத்தமாக முடியல. 2 நாளும் ரொம்ப இதாக இருந்ததுனால எனக்கு போட்டுக்கிறதுக்கு முடியல. ரொம்ப டயர்டாக இருந்தது. அதுலேயும் வந்து நான் அன்றைக்கி இங்கே வந்து ஹென்னா வந்து நான் ரெடி பண்ணி இந்த கோன் யூஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான். வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூ அடுத்த இதோட வரும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்ன நடந்துச்சு பெருநாள் அப்படி எப்படி போணுச்சுங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.